வணக்கம், நான் வேல்முருகன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, RTI Act 2005 செக்ஷன் 25 சப்செக்ஷன் 4 வந்து பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஆனுவல் ரிப்போர்ட்டை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இந்த செக்ஷன் 25ல் ஃபுல்லாகவே ஆனுவல் ரிப்போர்ட்டை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். ஆனுவல் ரிப்போர்ட்டுங்கிறது இந்த தகவல் அலுவலர்கள், பொது தகவல் அலுவலர்கள் அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து அவங்களுடைய ஒவ்வொரு அலுவலகங்களாக இருக்கட்டும், ஒரு சாதாரண விஓ ஆஃபீஸ்லேருந்து ஒரு முதலமைச்சர் அலுவலகம் உட்பட அரசு அலுவலகங்கள் அனைத்தும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலகங்கள், மத்திய அரசோ மாநில அரசோ ஏதோ ஒரு அரசு அலுவலகங்கள் உட்பட, இராணுவம் உட்பட, எல்லாமே உட்பட இதில் வந்துடும். எல்லாமே என்டையர் உள்துறை, வெளியுறவுத்துறை எல்லாமே உள்ளடங்கிடுது. சாதாரண ஒரு விஓ ஆஃபீஸில், ஒரு தாலுகா ஆஃபீஸில் ஒரு அந்த லெவலில் இருந்து நீங்கள் மத்திய மாநில அரசு அலுவலகம் வரைக்கும் எல்லாம் இது வந்துருன்ற மாதிரி சொல்லியிருக்கு. இதில் என்னென்னா, அவங்க ஆனுவல் ரிப்போர்ட் தயார் பண்ணணும். ஒவ்வொரு அரசு அதிகாரியும் ஆனுவல் ரிப்போர்ட் தயார் பண்ணி அவங்களுடைய எல்கைக்கு உட்பட்ட அவங்க மாநில தகவல் ஆணையத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், இல்லை மத்திய தகவல் ஆணையம் அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை அனுப்பணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஆனுவல் ரிப்போர்ட்டுகளை வந்து தகவல் ஆணையங்களும் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணி அதை அரசாங்கத்துக்கு கொடுக்கணுங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ இதோட ஃபைனல் டச் அப்படின்னா, இந்த செக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, the central government or the state government as the case may be may as soon as practicable after the end of each year cause a copy of the report of the Central Information Commission or the State Information Commission as the case may be referred to in subsection 1 of section 25 to be laid before each house of parliament or as the case may be before each house of the state legislature where there are two houses and where there is one house of the state legislature before that house அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மத்திய அரசாங்கம் இல்லை ஒரு மாநில அரசாங்கம் எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியத்துக்குள்ளே வருதோ அந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியத்துக்கு உட்பட்டு ஒவ்வொரு வருஷத்தினுடைய கடைசியில் ஒரு நகலை, எதனுடைய நகலை ரிப்போர்ட்டு, எந்த ரிப்போர்ட்டு, இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அல்லது இந்த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இது கொடுத்த அந்த மத்திய தகவல் ஆணையம் அல்லது மாநில தகவல் ஆணையம் கொடுத்த அந்த இதை ரெஃபர் பண்ணி இந்த செக்ஷன் 25 சப்செக்ஷன் 1 அடிப்படையாக வச்சு ரெஃபர் பண்ணி ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, மத்திய தகவல் ஆணையமோ இல்லை மாநில தகவல் ஆணையமோ ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் தயார் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு தகவல் ஆணையம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆனுவல் ரிப்போர்ட் தயார் பண்ணணும். அதாவது 2018, 19, 20, 21 அப்படி இப்போ 22 இந்த 2 வருஷங்களுக்கெல்லாம் ஆனுவல் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. போன வருஷமும் பண்ணியிருப்பாங்க. அந்த பண்ண ரிப்போர்ட்டை வந்து அவங்க வந்து அரசாங்கத்துக்கு அனுப்பணுமா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணுமா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அனுப்பணுமா. அனுப்பும்போது பிஃபோர் ஈச் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டு, அந்த பாராளுமன்றம் இருக்குல்ல, பாராளுமன்றத்தில் மக்களவை மாநிலங்களவைன்னு 2 அவை இருக்கும். அதே மாதிரி சட்டசபைன்னு இந்த மாநிலங்களுடைய சட்டசபைன்னு ஒன்று இருக்கும், மாநில அரசினுடைய எம்எல்ஏக்கெல்லாம் கூட்டுறது, எம்பிக்கள் கூட்டுறது மக்களவை, மாநிலங்களவை இந்த எம்எல்ஏக்களை வச்சு அந்த கணக்கின் அடிப்படையில் அந்த எம்பிக்கள் வருவாங்க, பிரதிநிதிகள் தேர்ந்தெடுத்து வரக்கூடிய எம்பிக்கள். அப்படி வரக்கூடிய எம்பிக்களுக்கு வந்து மாநிலங்களவை கொடுப்பாங்க. ஸோ இந்த எல்லா இடங்கள்லையுமே 2 ஹவுசஸ், மக்களவை மாநிலங்களவை, அந்த லோக்சபா ராஜ்யசபா அந்த 2 ஹவுசஸ், அப்புறம் அந்த ஸ்டேட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குல்ல, மாநில தமிழ்நாடு சட்டசபை, இதில் எல்லாத்துலேயுமே கொண்டு போய் இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை வைக்கணும், கொடுக்கணும். ஈச் ஹவுசஸில் அங்கே வைக்கணும், அவங்க முன்னாடி அவங்க பார்வைக்கு வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம சொல்கிறோம், நேற்று கூட நான் வந்து கொஞ்சம் நான் எமோஷனலாகி பேசிட்டேன். இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் கைவட்டணும், அது சட்டப்படி சொல்கிறேன். சட்டப்படி லஞ்சம் வாங்கக்கூடிய ஒருத்தங்களை வந்து இவர் ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்றத நிரூபணமாகி சட்டப்படி ஆமாம் ஊழல் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து தண்டனை எப்படிங்கிறது கடுமையான தண்டனையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எனக்கு இருக்குது. ஏன்னா தனியாரில் தப்பு செய்யலாம். தனியார் வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன், அவங்க வந்து இப்போ நானே இருக்கேன், ஒரு ப்ரைவேட்டாக ஒரு கம்பெனியை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வரி ஏய்ப்பில் ஈடுபடுறதோ அப்படில்ல ஒரு சட்டவிரோதமான ஒரு செயலை செய்கிறதோ, சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலை செய்கிறதோ இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். யார் செஞ்சாலுமே ஒரு தனி முதலாளிங்கிறவர் ஒரு லாப நோக்கத்தில் செய்வார், அவர் தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருடைய அடிப்படையே அந்த
இயல்பு அப்படி தான் வரும். சரியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் சரியாக தான் இருப்பாங்க. சில நேரங்களில் சில பேர் தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடிப்படை முகாந்திரம் இருக்குது. ஆனால் ஒரு அரசாங்கம் வந்து சட்டம் இயற்றி அந்த அரசாங்கம் தவறு செய்யக்கூடாதுல்ல. ஒரு அரசு அதிகாரி இப்போ அரசியல்வாதி வந்து முதலமைச்சர் பதவி ஏற்கிறாருன்னா, நான் இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு, தேசிய ஒருமைப்பாட்டுக்கு உட்பட்டு, நாட்டின் நலன் கருதி அப்படின்னு ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து தான் வருவாங்க. நான் நேர்மையான முறையில் ஆட்சி செய்வேன், மக்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் நான் மக்களை பாதுகாப்பேன். இந்த பாகுபலியில் இவர் பாகுபலி 2ல் வந்து பதவியேற்பார்ல, சேனாதிபதியாக பதவியேற்று மகிழ்மதி மக்களின் உடல் பொருள் மானம் உயிர் காப்பேனென அப்படின்னு ஒரு பெரிய வசனம் வரும்ல, அது மாதிரி ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டு இவங்க பதவிக்கு வராங்க. இவங்க காப்பாற்றணும், அந்த கண்ணியத்தை காப்பாற்றணும் தானே. இவங்க ஒரு அரசு அதிகாரிங்கிறவங்க கையெழுத்து போட்டு தான் பதவிக்கு வருவாங்க. அந்த படித்து பார்த்து கையெழுத்து போடணும். அதில் வந்து அவங்க சத்திய பிரமாணம் மாதிரி ஒன்று எடுத்து தான் வருவாங்க. எந்த அரசு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னு இருக்கும். அது மாதிரி ஒரு பதவி அரசியல்வாதிகளாக வரக்கூடிய எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவங்க, சாதாரண ஒரு கவுன்சிலராக வரக்கூடியவங்க கூட சத்திய பிரமாணம் எடுத்து வராங்க. சத்தியத்தை காப்பாற்றணும்ல, நான் அதை தான் எதிர்பார்க்குறேன். ஒரு முதலமைச்சராக ஒரு பிரதமரோ யார் வந்தாலும் சத்திய பிரமாணம் பண்ணி வராங்க. ஸோ அவங்க வந்து நேர்மையாக இருக்கணும், நாட்டு மக்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. நம்ம இப்போ இந்த மற்ற நாடுகள்லாம் பார்த்து நம்ம இப்போ நினைக்கிறோம், அமெரிக்காவை பார்க்குறோம், அங்கே பார்க்குறோம், இங்கே பார்க்குறோம். எல்லோரும் உண்மையாக இருக்காங்களான்னு கேட்கக்கூடாது. ஒரு குறைந்தபட்ச ஒரு அடிப்படை கட்டமைப்பு நேர்மையாக இருக்குது. ஒரு சாதாரண ஒரு அடிப்படையான தேவைகளுக்கு மக்கள் போகும்போது பெருசாக எதுவும் ஊழல் பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு தவறாக இருக்கிற மாதிரியோ எனக்கு படலை. ஒப்பீட்டளவில் கொஞ்சம் நேர்மையாக இருக்கிற மாதிரி எனக்கு படுது மற்ற நாடுகள். நம்ம நாட்டில் நேர்மை இருக்குது, முதல் இருந்ததுக்கு எவ்வளோ பரவாயில்ல, அதை நான் பாராட்டணும். இப்போ 10 வருஷத்தில் எவ்வளோ மாறி இருக்குது. இருந்தால் கூட பத்தலைன்னு சொல்கிறேன். இன்னும் மாற்றம் தேவைப்படுது. இன்னும் நம்ம நகரணும். இன்னும் வர காலங்களில் 10 வருஷங்களில் இன்னும் மாற்றம் தேவைப்படுதுங்கிறத சொல்கிறேன். மற்றபடி சட்டத்துக்குட்பட்டு தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். இவர் வந்து சத்தியபிரமாணம் எடுத்துக்கிட்டு தான் பதவிக்கு வந்தார் இந்த அரசியல்வாதி. இவர் அரசு அதிகாரிகளுக்குன்னு சில இந்த கொள்கைகள் இருக்குது, இப்படி தான் செயல்படணும்னு இருக்குது. அதிகார துஷ்பிரயோகம், தவறு செஞ்சிட்டாரு பண்ணிட்டாரு அப்படிங்கிறது வரும்போது அவருக்கு தண்டனைகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கணும். அதுவும் தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய அளவில் ஒரு தவறுகள்லாம் செய்கிறதுக்கான ஒரு அடிப்படையே இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நான் விரும்புகிறேன். அந்த மாதிரி விஷயங்களை பற்றி ஒரு பிஐஓங்கிறவரால் என்ன பண்ண முடியும்னா, அவர் வந்து ஆனுவல் ரிப்போர்ட்டில் ஒரு விஷயத்தை ரெடி பண்ணினார்னு வைங்க. இப்போ இந்த மாதிரி மக்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ரிஃபார்ம்ஸ்னு ஒன்று நேற்று நான் பேசினேன். ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ரிஃபார்ம்ஸ்னு சொல்லி நம்ம பேசுனதில் என்னென்னா, ஒரு அரசாங்க கொள்கையில் காமன் லா உட்பட, ஆர்டிஐ லா உட்பட, எந்த லா உட்பட மக்கள் வந்து சட்டத்துக்கு விரும்பலை, சட்டத்தை வந்து அவங்க வேறு மாற்றம் கேட்குறாங்க, இந்த சட்டத்தில் இந்த விஷயத்தை அவங்க மாற்றிக்க சொல்கிறாங்கன்னு இந்த பிஐஓ வந்து ஆனுவல் ரிப்போர்ட்டில் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டோட ஒரு காப்பி தகவல் ஆணையம் போயிடும். தகவல் ஆணையம் வந்து இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை எடுத்து அவங்க அதை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு ஆனுவல் அந்த இது வந்து அவங்க வந்து அரசாங்கத்துக்கு கொடுப்பாங்க, மத்திய அரசு கொடுப்பாங்க, மாநில அரசு கொடுப்பாங்க, சட்டசபையில் விவாதிப்பாங்க, பாராளுமன்றத்தில் விவாதிப்பாங்க. ஒரு 10 விஷயம் இருக்குதுன்னு வைங்களேன், 100 விஷயம் வருது, ஒரு 10 விஷயமாவது சட்டசபையில் பாராளுமன்றத்தில் பேசுவாங்க. ஒரு 10 வருஷத்தில் எல்லாத்த பற்றியும் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. 10 பேசினா கூட ஒரு 10 வருஷத்துக்குள்ளே 100ஐயும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு டீட்டெயில்டாக பாருங்கள். இதெல்லாம் நடந்தால் தானே ஒரு ஆரோக்கியமான அரசாங்கமாக இருக்க முடியும். விடுதலை பெற்று 75-80 ஆண்டு 70 ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு, 75 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம வந்து தேவைப்படுதுன்னு நான் சொல்கிறேன், தேவைப்படுது. நம்ம வந்து அந்த மாதிரி அதை நோக்கி நகரணுன்ற மாதிரி என் மனசுக்கு பட்டதுனால தான் நான் அப்படி கொஞ்சம் ஹார்ஷாக பேசின மாதிரி நேற்று எனக்கே ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டோமோ அப்படின்னு. அது எதுக்குன்னா, அரசு அதிகாரிகள் வந்து நேர்மையாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். தனியார் மக்கள்லாம் நேர்மையாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. அரசாங்க அதிகாரியை பதவியேற்றுக்கு முன்னாடி அந்த சத்தியப்பிரமாணம் செஞ்சு தானே வராங்க, வாக்கு கொடுத்து வராங்க. அதை காப்பாற்றணும்னு நான் ஆசைப்பட்றேன். தனியார் மனுஷங்க இப்போ நம்ம இருக்கோம், எல்லா நேரத்துலையும் சட்டத்தை கடைப்பிடிக்கலைனாலும் மக்களை பாதிக்கும்படியாக சட்டத்தை மீறக்கூடாது. ஒரு சட்டத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க, சில நேரங்களில் பல கடைப்பிடிக்க முடியாமல் போகுது. அப்போ சில நேரங்களில் பாஸ் இல்லாமல் இந்த டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போக முடியாது அப்படின்ட்டுருக்கு. சரி, அவங்க ரிலேட்டிவ் இறந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க போகணும். நமக்கு நல்லா தெரியுது, நல்லா விசாரிச்சிட்டோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு நம்ம மனசு வச்சா அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். பாஸ் இல்லாமலும் அனுப்ப முடியும். அந்த மாதிரி டைமில் அனுப்பலாம்.
நீங்கள் கொஞ்சம் சட்டத்தை லேசாக வளைச்சி நம்ம மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ரொம்ப கடுபடியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த இடத்துல ஒரு எம்எல்ஏ ரிலேஷனோ ஒரு எம்பி ரிலேஷனோ வந்தால் விட்டு தானே ஆகணும். அங்கே போய் சட்டம் பேச மாட்டாம்ல. யார்கிட்ட சட்டம் பேசுவாங்க? காமன் பீப்புள்கிட்ட சட்டம் பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல நம்ம மக்களுக்கும் கொஞ்சம் தயவு காட்டலாம். அதே மாதிரி கொஞ்சம் மக்களை இது சிவியராக பாதிக்கும், உண்மையிலே மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்னு சிலது இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் நம்ம அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி, சரி இது உண்மையிலே மக்களை பாதிக்கக்கூடியதாக இருக்குது, நம்ம இதை கொஞ்சம் மாற்றிக்கிறணும். சட்டத்தின்படி அவங்க சரியாகவே இருந்தாலும் இது மக்களை பாதிக்குது, உண்மையிலே தவறான அநியாயமான முறையில் பாதிக்குது, இதை நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் நினைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுதான் விருப்பம். அதை தான் நேற்று கொஞ்சம் சட்டப்படி தான் நான் பேசியிருக்கேன். நான் எதையும் தவறாக பேசலை. சட்டத்தின்படி செயல்படுத்துங்க, எதை செஞ்சாலும் கடுமையாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லியிருப்பேன். அவ்வளோதான். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சட்டம் புரிஞ்சிருக்கும். இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, பாராளுமன்றம், மாநில சட்டசபை, தமிழ்நாடு சட்டசபை, இந்திய பாராளுமன்றம், மக்களவை, மாநிலங்களவை எல்லாரும் இதை பற்றி பேசுகிற அளவுக்கு இந்த RTI ஆக்டில் ஆனுவல் ரிப்போர்ட்டு வெயிட் இருக்குது. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது. நடைமுறையில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில. ஆனால் ரிப்போர்ட்லாம் வருஷம் போயிட்டு தான் இருக்கணும், சட்டப்படி போகணும். எண்ட் ஆஃப் த இயர் ரிப்போர்ட்டு கொடுக்கணும். ரிப்போர்ட்டு பார்லிமெண்ட்டில் பேசப்படணும், மாநில சட்டசபையிலையும் பேசப்படணும். அப்படி தானே? பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். நன்றி, வணக்கம்.